ஃப்ரைடே ஈவினிங் மார்னிங் சாமி கும்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு ஈவினிங் கும்பிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. அதனால டின்னர் வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா சாமி கும்பிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு வேலையை பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் பருப்பை வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தேன். கரெக்டாக மழை வர மாதிரி இருந்தது. மழை வராதுன்னு நினச்சா கொஞ்சம் சரச்சரன்னு பிடிக்கிற மாதிரி இருந்தது. சரி தலைக்கு வச்சுக்கிறதுக்கு ரோஸ் போய் பறிச்சுட்டு வந்துடுவோம், மழை வேகமாக பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு போய் பறிச்சுட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக நல்லா மேக கருக்கலாக இருந்தது. எனக்குமே மழை வரும்னால நம்பிக்கையே இல்லை. அதுவும் நேற்று மதியெல்லாம் ஒரு மழை வந்துச்சு, சடன்னு வந்தது. துணி துவைச்ச துணியெல்லாம் லைட்டாக நனைஞ்சு போச்சு. எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வரேன், அதுக்குள்ளே மழை நின்று போச்சு. இந்த ஒரு வார காலமாகவே இப்படி தான் இருக்குது. நல்லா செடியில் முட்டைலாம் நிறைய வச்சிருக்கு. மழை வந்துச்சுன்னா நல்லா வந்துரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்கே மழை தான் வரமாட்டேங்குது. அப்புறம் சரி போய் ஒரு குளியலை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிளம்பிட்டேன். அதுக்குள்ளே சரி மழை வந்துருச்சு, போண்டா சுடலாம், கொஞ்சமாக மாவு இருக்குது, அதுவும் எக்ஸ்பைரி ஆயிரும் நெக்ஸ்ட் மந்த் எல்லாம். அதனால தான் இதுதான் டைமு. அது இல்லாமல் ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்காரு, இன்றைக்கே செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே இல்லை. நாளைக்கு தான் உழவர் சந்தையில் போய் வாங்கணும். எதுவுமே இல்லைன்னு யோசிச்சு அப்புறம் பார்த்தா நம்ம வீட்டில் தான் சிறுகீரை இருக்குல்ல, அதை பறிச்சு போட்டு கீரை போண்டாவா செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு கீரை பறிக்க கிளம்பிட்டேன். மழையில அப்படியே அந்த கீரை பார்க்க நல்லா தளன்னு இருந்தது. நல்லா சூப்பராக இளங்கீரையா இருந்துச்சா. இதை பறிச்சு நல்லா போண்டாக்கு போட்டு செஞ்சால் நல்லா இருக்கும். அது வெறும் கடலை மாவு மட்டும் போட்டு செஞ்சால் நல்லா இருக்கும். நான் வந்து ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்காகவும் யாராவது டக்குன்னு வந்துட்டா வேணுமேன்னு சொல்லிட்டு 200 கிராம் கடலை மாவும் 200 கிராம் பஜ்ஜி மாவும் வச்சிருந்தேன். 200 கிராம்ல செஞ்சா என்ன மூளை, அதனால ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம், மிக்ஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் அப்படின்னா கண்டிப்பாக அது போதும். ஆனால் அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம் இல்லையா, அதனால எப்படி வந்தாலும் சரின்னு ஒரு தைரியத்தோட ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு பச்சை மிளகாய் எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு ஒரு போண்டா செய்ய போகிறோம். அது இந்த கீரையை மட்டும் யூஸ் பண்ணி கீரை போண்டா, கீரை பஜ்ஜி என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் ஆச்சு இன்னைக்கு. ஏன் சிறுமூளைக்கு இவ்வளோ நேரம் எட்டாமல் இருந்திருக்கு பாருங்க. கரெக்டாக இந்த மழை நல்லா சடன்னு பிடிச்சிக்கிச்சு. அந்த டைம்னு பார்த்து நான் கீரை பறிச்சிட்டு இருக்கேன். நிறைய பறிக்கணும்னு வந்து ஆனால் மழை வேகமாக வந்ததுனால கொஞ்சமாக மட்டும் பறிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். அப்படியே தண்ணியில் நல்லா அலசிட்டு கட் பண்ணி மாவில் போட்டுற வேண்டியது தான். இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் மழை வருதுமா அப்படின்னாரு. வெளியே வந்து பார்த்தா நல்லாவே மழை வந்துச்சு. இந்த ஸ்டெப்ஸில் இந்த வீதியில எல்லாம் இந்த அளவுக்கு தண்ணி போய் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. எனக்கே ரொம்ப சந்தோஷமா போச்சு. மழை இப்படி வாரத்துக்கு ஒன்று வந்து அட்டனன்ஸை போட்டு போனால் கூட பரவாயில்லையே, அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒன்று வந்தால் கூட பரவாயில்லையேன்னு 2 பேர் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்துச்சு. மழை பெஞ்சோடனே ஒரு மாதிரி கூலிங்காக ஆயிடுச்சு. இன்னும் இந்த போண்டா சாப்பிட்ற ஆர்வமும் அதிகமாயிருச்சு. மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குளியலை போட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். போய் குளிச்சுட்டு வந்து தலைக்காய வைக்கலான்னு உட்காந்துருந்தேன். அதுக்குள்ள ஹஸ்பண்ட் நான் சாமிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், அலங்காரமெல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நானும் தலையை காய வச்சாச்சு. அவர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால அந்த கேப்ல போண்டாவும் போட்டு எடுத்துருவோம். டக்குன்னு போண்டாவும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குட்டியாக தான் நான் போடுவேன். எனக்கு வந்து பெருசாக போடுறது பிடிக்காது. அதே மாதிரி நம்ம வீட்டு போண்டால இந்த எண்ணெய் இழுக்கிற சுச்சுவேஷன் என்றைக்குமே வந்ததில்லை. இனிமேட்டு ஃபியூச்சர்ல என்ன வருமோ என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ரொம்ப ஆயிலியா இருக்குது அப்படியெல்லாம் எப்பயுமே செஞ்சதில்லை. ஃபுல் மாவும் போண்டா சுட்டு முடிச்சிட்டேன். அதுக்குள்ள ஹஸ்பண்டும் சாமிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. இனிமேல் சாமி கும்பிட்றது தான். கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊர் கோயிலுக்கு போனோம். அது நெக்ஸ்ட் vlogல போடுறேன். மறக்காம பாருங்க. பாய்.